நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோனாலிகா டைகர் சீரீஸில் 75 HP CRDI இன்ஜின் டிராக்டருங்க. இதோட டெய்லர் பர்ஃபார்மன்ஸ், மைலேஜு மற்றும் வண்டியோடைய ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டியோட ஃபுல் ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா சோனாலிகாவில் டைகர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் ஆன 75 HP டிராக்டருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 HP மோட் கன்வர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 58 ஹெச்பிங்க, 65 ஹெச்பி, 75 ஹெச்பின்னு சொல்லிட்டு இந்த 3 ஹெச்பி மோட் கன்வர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லர் யூசேஜ் இப்படியெல்லாம் ஓட்டுற போதுங்க, ரோட் ரன்னிங் போகிற போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 58 ஹெச்பி மோடு வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூவல் ஃப்ளோ மோடு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மைலேஜ் அந்தளவுக்கு நல்லா கிடைக்கிது இந்த CRDI இன்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சோனாலிகா அவங்களுடைய ஓன் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 4700 cc வருதுங்க, நான் டர்போ இன்ஜினு. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வோல்ட்ராக் 60 வச்சுருக்காங்க, 60 HP வண்டி. அதை கம்பேர் பண்ணிலையும் இந்த 75 வந்து அதோட மைலேஜ் வைஸில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோனாலிகானாவே நம்மளுக்கு நார்மலாகவே மைலேஜ் நல்லா கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த CRDI இன்ஜின் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வண்டி பாருங்கள் எவ்வளோ பெரிய வண்டியாக தெரியுதுன்னு. நல்ல லென்த்து, ஹைட்டுங்க, JCB ஆட்டவே இருக்குது உங்களுக்கு வண்டி பார்த்தா. ஒரு 100 HP டிராக்டர் மாதிரி ஃபீல் ஆகுதுங்க லுக்கு, அந்த ஸ்டைலு, ஹைட்டு, சைஸ் எல்லாம். பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு வந்து 18.4க்கு 30ங்கிற டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் வெயிட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய டயராக தெரியுதுங்க. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு 12.4க்கு 24ங்கிற டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய டயர் தான். ஸோ ரெண்டுமே பெரிய டயர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாங்க ஹெவி பம்பர் போட்டிருக்காங்க. ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வரக்கூடிய வெயிட்டையும் வந்து அப்படியே வச்சுட்டு அது போக இந்த ஃப்ரண்ட்டில் வந்து வாழை ஓட்டுற மாதிரியான பம்பர் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் வெயிட் இருக்குங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 4 வீலுக்கு வந்து வீல் ஸ்லிப் ஆகாமல் நல்லா அதோடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஃபீல்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வந்துங்க அண்டர் கார்டு ஒர்க்கு, வாழை ஓட்டுறக்கு, இண்டிகேட்டர் கிரில்லுங்க, ரொட்டாவேட்டர் டாப் லிங்க், டம்மி சென்சிங் பெட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் பாருங்கள் ஒரே பிளைனாக ஃபுல் ஹைட்டாக ஹீட் கார்டு கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. கம்பெனி கேனாபி போட்டதுக்கு பாருங்கள் வண்டி எவ்வளோ ஹைட்டாக லுக்காக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து கியர் பாக்ஸுங்க. கியர் பாக்ஸில் பார்த்துட்டா நம்மளுக்கு 12 ஃபார்வர்ட் 12 ரிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷட்டில் ஷிஃப்ட் கியரோடு வருது. கிரிப்பர் கியர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க. கிரிப்பர்னு பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 350 மீட்டர் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கியரில். செகண்ட் கியருக்கு பார்த்தீங்கன்னா 650, தேர்ட் கியருக்கு 950ங்க. ஃபோர்த்து கியருக்கு பார்த்துட்டிங்கன்னா 1100 இந்த ரேஞ்ச் ஸ்பீடில் வருதுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்பீட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஹெச்பிக்கு ஏற்ற மாதிரியான கிரிப்பர் ஸ்பீட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் நாய்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கியர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. நல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷட்டில் ஷிஃப்ட் கியரோடு வந்துடுது. வண்டியோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 3200 கிலோ இந்த ரேஞ்சில் வருதுங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோட எல்லாம் செட்டாக சேர்த்தி. ஸோ ட்ரை லேண்ட் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க வண்டி பர்ஃபார்மன்ஸு. இது அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரிக் மவுண்டிங்க்கு நிறைய எடுக்கிறாங்க. ஸோ அதோடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம கூடிய விரைவில் பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இதில் ரிக் மவுண்டிங் போட்டிருக்காங்க இந்த சோனாலிகா 75ல். ஸோ இது பார்த்தா 75 HP பெரிய டிராக்டருங்க. ஸோ இதில் வந்து டெய்லர் யூஸ் பண்ணுற போது எப்படி மைலேஜ் கிடைக்குதா, பரவாயில்லையா, எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சைட் ஓட்டம் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மண்ணை வளைச்சி உள்ளே தோட்டத்துக்குள்ளேயே கொட்டுறது தான். பெருசாக ரோட் ரன்னிங் போகாது. ஸோ ஃபீல்டுக்குள்ளேயே ஓடுறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா M ஃபஸ்ட் டு ஹை ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சு கீழே தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது இந்த ஹெச்பி கன்வர்ஷன் மோடு கொடுத்தங்காட்டி இது பெஸ்ட்டாக இருக்குதுங்க, மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஈகோ மோடில் ரன் ஆகுது. அதாவது 58 HP மோடில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்துங்க ஒரு 35 to 40 நட வரைக்கும் மண் ஓடுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு பர் டேக்கு பார்த்தீங்கன்னா டீசல் பார்த்தா ஒரு 1000 ரூபா, ஒரு 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 45 to 50 HP டிராக்டர் என்ன மைலேஜ் போகுதோ அதே ரேஞ்சில் மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுற போது பார்த்தா மைலேஜ் கிடைக்குங்க. டயர் தேய்மானமும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்பீட்லேயே தான் ரன் ஆகுது. அதுலேருந்து ஒரு 1 RPM 2 RPM அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மைலேஜ், தேய்மானம் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி சைட் ஓட்டத்துக்கெல்லாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன குண்டு குழி எல்லாமே பார்த்தீங்கன்னாங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு 50 HP டிராக்டர்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் RPM வச்சு தான் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியல் RPMலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குண்டு குழியில் தெரியாமல் அவ்வளோ சூப்பராக இழுத்துட்டு வருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்புலோ டெய்லர் 2 டெய்லருங்க, 8 வீல் டெய்லர் 2 டெய்லர் போட்டே யூஸ் பண்ணலாங்க ரன்னிங்லலாம். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டிப்பிங் ஸ்பீடு பாருங்கள், டெய்லர் டிப்பிங் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு, ஹைட்ராலிக் ஸ்பீடு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4-way DC வால்வ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சைலேஜ் மிஷின் அட்டாச் பண்ணுறீங்க, ஸோ அதே வந்து வேறு ஹார்வெஸ்டர் மிஷின் அட்டாச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு
ஸோ உங்களுக்கு இந்த டிப்பிங் வால்வ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஃபோர்வேர்ட் டிப்பிங் வால்வ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெச்பி அதிகமாக இருக்கிறதுக்குங்க, நல்லா வண்டி வெயிட் இருக்கிறதுக்கு இந்த 4 வீல் இந்த பெரிய டயர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த குழியில் விட்டிங்கனாலும் வண்டி சும்மா அசையாமல் ஏறி வருங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் சரௌண்டிங்ஸில் இந்த 75 HP சோனாலிகா டிராக்டர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சோனாலிகாவில் வேர்ல்ட் ட்ராக் 60 HP டிராக்டர் 4 வீல் வந்து வச்சுருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா 45 HPயில் சிக்கந்தர் சீரீஸில் ஒரு டிராக்டர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2 வண்டியும் பார்த்தீங்கன்னாங்க 45 HP டிராக்டர் பார்த்தீங்கன்னா டெய்லருங்க, ஸ்ப்ரிங் கலப்பை, பருப்பொட்டி, தட்டு மிஷினு இது மாதிரியான யூசேஜுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அது போக 60 HP பார்த்தீங்கன்னாங்க அதில் வந்து உங்களுக்கு கல் சலிக்கிற மிஷின் வந்து வச்சுருக்காங்க, ஸ்டோன் பிக்கர் மிஷினு. ஸோ அது ஓடிட்டுருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா வாழை உழவு, ரிவர்சபிள் எம்பி ப்ளோ, 5 கலப்பை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோடு கொடுக்கணும்னு சொல்லிட்டுங்க இந்த 75 சோனாலிகா டைகர் சீரிஸ் வந்து எடுத்திருக்காங்க. டெய்லருக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணி பார்க்கலான்னு வந்து இதில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ் பண்ண வரைக்கும் எந்த வகையிலையும் குறை சொல்ல முடியாது. ஸ்பீடாக இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜ் ரேஞ்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலுமே பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க டெய்லர் யூசேஜுக்கு. ஸோ இந்த சோனாலிகா டைகர் சீரிஸ் இந்த 75 HP டிராக்டரோட பனானா மல்ச்சிங் பர்ஃபார்மன்ஸுங்க, அதாவது பார்த்தீங்கன்னா நான் டர்போ இன்ஜினு எந்த அளவுக்கு ஃபீல்டில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, மைலேஜ் எப்படி கிடைக்குது என்னன்னு சொல்லிட்டுங்க டீட்டெயில்டாக வீடியோ பார்த்துடலாங்க. ரிவர்சபிள் எம்பி ப்ளோ பர்ஃபார்மன்ஸுங்க, 5 கலப்பு பர்ஃபார்மன்ஸு, இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்குங்க, ரோட் ரன்னிங்கில் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ சோனாலிகாவில் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த 75 HPயில் ஃபஸ்ட்டு டிராக்டருங்க. ஸோ எந்தளவுக்கு ஃபீல்டில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கல் சலிக்கிற மிஷினும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கஸ்டமரு. ஸோ அதோடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஃபீட்பேக் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இது இல்லாமல் இந்த டைகர் 75 HP டிராக்டர் இந்த CRDI டிராக்டரில் ரிக் மவுண்டிங் போட்டிருக்காங்க. அதோடைய பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல்டுலேயே பார்க்கலாங்க. ஃபுல் ரிவ்யூவும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக தெரிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.